ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாசிட்ரான் எனர்ஜி லிமிடெட் ஐபியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அட்வைசர் மாதிரி இந்த கம்பெனி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி, இந்தியாவில் இருக்க டாப் 10 ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்ட இவங்க சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மோர் தென் 135 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டெக்னிக்கல் அட்வைசரி சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி. ஸோ என்னோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், கெயில் கேஸ். ஸோ இந்த மாதிரி டாப் கிளைண்ட்ஸ் எங்களோட பாசிட்டாக அவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கன்சல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டிமாண்ட் அசஸ் பண்ணி அவங்களோட மார்க்கெட் சர்வே பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் என்ன மாதிரி அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம் வித் ரிலேட்டட் டு ஆயில் அண்ட் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் மாடலிங் இதெல்லாம் கொடுக்குறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கப் ரிப்போர்ட்ஸ், ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி அட்வைசரி கொடுக்கறது. இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சைடில் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆயில் அண்ட் கேஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஹைட்ராலிக்ஸ் பைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பைப்லைன் ஹைட்ராலிக் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஸோ என்ன மாதிரி சைஸில் என்ன மாதிரி கேஸ் ஷிப்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டடியும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன், நேச்சுரல் கேஸ் ஸ்டேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி இதுவும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிஎன்ஜி, எல்சிஎன்ஜி, எல்என்ஜி இப்படி சொல்லக்கூடிய நேச்சுரல் கேஸ் ரிலேட்டட் ஸ்டேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர் கோட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் ஏர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கேஸ் ஏர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெயினாக கான்செப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் சேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி நேச்சுரல் கேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்வேல் சர்வீசஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நேச்சுரல் கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ட்ரக்ல இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஆன்வேல் சொல்யூஷன்ஸ், அதாவது போர்ட்டபிளாக நேச்சுரல் கேஸ் இவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ரோட்டோடைப் கண்டுபிடிச்சு அது இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இட் கேன் பி போர்ட்டபிள் டு எனி வேர். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி, அதாவது சிஎன்ஜி சொல்லப்படுற கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி சொல்லப்படுற லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃபரிங். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி அண்ட் டீசல் ரெண்டுமே ஸோ டியூவல் ஃபியூல் கன்வர்ஷன் கிட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ஃபியூல் கொடுக்கலான்னு ஸோ ஃபியூல் கன்வர்ஷன் கிட்ட இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ், அதாவது ரீட்டைல் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ், அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எப்படி ஸ்டோர் பண்ண சொல்லிட்டு அந்த ஃபெசிலிட்டியும் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட மெயின் டாமினன்ஸ் ஏரியா. இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேன் 238 to 251 செட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பேன் ஒரு லாட்டுக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 600 ஒரு லாட்டுக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,50,000 rupees, மேக்ஸிமம் 1 லாட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஸோ 22, 23, 24 3 ஃபினான்ஷியல் இயர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ நல்ல க்ரோ ஆகுது. ஸோ 896 பார்த்தீங்கன்னா 5.2K லேக்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 4 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 23 24 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெவன்யூ. ஸோ பாட்டம் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 57 lakhs 212 lakhs, 212 lakhs 87 lakhs இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 23, 24 லாஸ்ட் ரெண்டு ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கம்பெனி ஃபினான்ஷியலாக நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு.
ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தான் ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. டே ஒன்ல பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 30 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ டே ஒன்லேயே நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் ஆகுது இந்த ஐபிஓ. டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 வந்து இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. ஸோ ஆகஸ்ட் 16 அன்னைக்கு அலாட்மெண்ட் ஆகுது இந்த ஐபிஓ. ஸோ ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸ் கிட்ட இருக்கு. ஸோ ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 450 ரூபீஸ் கிட்ட லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து 80% ஆஃப் த ப்ரீமியம். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லிஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாப் லைன் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் லைன் ரெண்டுமே வந்து நல்லா க்ரோ ஆகுது. ஃபினான்ஷியல்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 1% தான் இருக்குது. 0.85 அண்ட் 0.62 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.69 கிட்ட இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் வந்து நல்லா இருக்குது 59% கிட்ட. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து அவ்வளோவா நல்ல ஃபேக்டரில் இல்லை இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேடாக போட்டிருப்பேன். ஸோ பட் ஆனால் இங்கே நம்ம டிக் மார்க் போட்டிருக்கோம். எதனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக். ஸோ இதுக்கு வந்து பியர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் அந்த கம்பெனி க்ரோத்தான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லாங் டர்ம் மெயின் பண்ணுறீங்கனாலும் இந்த கம்பெனி வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ லிஸ்டிங்காக வந்து ஐபிஓ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் எடுத்துக்காங்க. ஏன்னா லிஸ்டிங் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்கு. நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.